எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். சப்போஸ் அது பில்ட் பண்ணலன்னா வாங்க பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஃபைல் நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த register.html சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கோட் எட்டுக்குள்ளே போங்க. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த கான்டெக்ட் வந்து அப்படி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது நான் வந்து register.html கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே, அண்ட் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் அண்ட் இது நான் வைக்கலாம் சைபர்டியூட் ட்ரைனிங். ஓகே ஓகே, இது எனக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெடரும் தேவையில்லை. ஸோ ஹெட்டே தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த இது தான் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் கோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம லேஅவுட் நம்ம இந்த வாட்டி பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதான் நம்ம லேஅவுட் பில்ட் பண்ண போகுது. ஸோ ஒரு கார்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்ஸு. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 12 கிரிட்டில் வந்து ஒரு கார்டு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ என்னோடய கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் ஆக்குறேன். ஸோ கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு ரோ ஆக்குறேன். அண்ட் ரோக்குள்ளே வந்து காலம் எஸ்எம்முக்கு மேலே எனக்கு என்ன வேணும், 12 காலம் எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ இதுங்க தான் நம்மளோட கார்டு இருக்க போகுது. ஸோ கார்டு அண்ட் கார்டுக்குள்ளே வந்து நம்ம கார்டு பாடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்டு பாடி. ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபார்ம் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபார்மில் வந்து ஆக்ஷன் வந்து இப்போதைக்கு சும்மா டிஃபால்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திருப்பி நான் சொல்ல வேண்டியது என் கடமை. ஸோ சப்போஸ் இப்போ தெரியலன்னா உங்களுக்கு HTML5 சீரிஸ் போய் பார்த்துருவாங்க. ஓகே ஓகே, ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நேம் இருக்க போகுது. ஸோ ஃபுல் நேம், இது வந்து டெக்ஸ்ட்டு தானே, டெக்ஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ மொபைல் நம்பர், இது வந்து நம்பர் ஃபீல்டு தான், நம்பர் ஃபீல்டு. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இமெயில். ஓகே, ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே டைப் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. அண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்வேர்டு தான். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து பாஸ்வேர்டு தான். அண்ட் ரெட் பட்டன் இருக்க போகுது. ஓகே, ஸோ என்ன பட்டன் இருக்க போகுது, ரீசெட் பட்டன் இருக்க போகுது, அப்புறம் சப்மிட் பட்டன் இருக்க போகுது. கரெக்டாக? அண்ட் முன்னாடி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக? யா, ஸோ வந்து செக் பாக்ஸு. ஸோ அக்ரிமெண்ட் செக் பாக்ஸ். ஓகே, ஸோ இதாங்க ஃபீல்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து பில்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ரொம்ப குயிக்காக பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டாஸ்க்கை தந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ட்ரைவ் தான் பண்ண பார்க்க போகிறோம் சொல்யூஷனை. ஸோ ஜஸ்ட்டு அலைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என் ஃபார்ம் குரூப்பில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு லேபிள் இருக்கணும். கரெக்டாக? லேபிள்னா நேமு, ஃபுல் நேமுக்காக போட்டுக்கலாம். ஸோ ஃபுல் நேம் அண்ட் இன்புட் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே, அண்ட் பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கணும், என்டர் த ஃபுல் நேம். ஓகே, அண்ட் ஐடியும் போட்டுடுறேன், பிகாஸ் எனக்கு இந்த ஃபால் லேபிள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, சேவ் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். அதுதானே இந்த நம்ம அவுட்புட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மார்ஜின் ஃபஸ்ட் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டெய்னரில் வந்து மார்ஜின் டாப் 5 தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன ஆயிடுச்சு. ஓகேங்க, ஸோ செகண்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன இருக்க போகுது, மொபைல் நம்பர், இமெயில் இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் எல்லாமே வந்து கோட் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம் குரூப் லேபிள் அண்ட் என்னது, மொபைல் நம்பர் தானே, மொபைல் நம்பர். ஓகே, ஸோ இன்புட் வந்து போடுறேன். இன்புட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து நம்பராக இருக்கணும். ஓகே, நம்பர் போட்டுக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் உள்ள இருக்கணும். பிளேஸ் ஹோல்டர் டேப் கொடுங்க. பார்த்தீங்களா, பிளேஸ் ஹோல்டர் ஃபீல்டு அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, ஸோ நேம் என்னென்னா மொபைல் தான். ஸோ மொபைல் அண்ட் காப்பி பண்ணிக்கலாம், பீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சும்மா ஒரு ஃபார்மேட் போடுறேன். ஓகே, சும்மா அதை போடுவோம். ஓகே, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட போகிறோம்னா, நம்ம வந்து ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு ஹெல்ப் டெக்ஸ்ட் மாதிரி போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ நம்ம அதுவும் போட்டுடலாம். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு
ஸ்மால் ஆட்ரிபியூட்டில் ஓகே இதுக்கு வந்து ஒரு ஐடி இருக்க போகுது. என்ன ஐடி அப்படின்னா ஃபோன் ஹெல்ப்னு போடுவோமே. அண்ட் கிளாஸ் ஒன்று இருக்குது. என்ன கிளாஸ் அப்படின்னா ஃபார்ம் டெக்ஸ்ட்டு. பிகாஸ் ஃபார்ம் கொடுத்தாலும் டெக்ஸ்ட்டாக இருக்க போகுது. அண்ட் அந்த ஃபாண்ட்டுக்காக ஐ மீன் கலருக்காக நான் டெக்ஸ்ட் மீடியர் போடுறேன். ஸோ டெக்ஸ்ட் மீடியர் நீங்கள் போடும்போது கொஞ்சம் டம்மியாக கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா we won't share your number with anyone else. ஓகே ஸோ ஜஸ்ட் நான் வந்து போடணும்னு சொல்லி தான் போடுறேன். அண்ட் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அரியா டிஸ்கிரைப் பை வந்து அந்த ஐடி போட்டுக்கணுமா ஃபோன் ஹெல்ப்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஓகே ஸோ இதே மாதிரி நான் பண்ணுறேன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன், இன்னொரு பேஸ்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் இது ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். என்ன ட்ரிக் அப்படின்னா ஸோ வாட்ஸ் சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் வேரியபிள் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. ஸோ நான் மூணுமே நான் வந்து ரீநேம் பண்ண வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் வந்து Ctrl D கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே இது நான் வந்து அப்படியே ஈஸியாக இமெயில் சொல்லி மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இமெயில் சொல்லி மாற்றிக்கிச்சு. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிட்டு உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்படி நான் இமெயில் சொல்லி போடுறேன். அண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இமெயில் தான். இமெயில் அண்ட் பேசோட வந்து சும்மா you@gmail.com அப்படின்னு போடுவோம். ஓகே அண்ட் இது வந்து இமெயில் ஹெல்ப். ஸோ இதே மாதிரி நான் Ctrl D தரேன். ஸோ இமெயில் ஹெல்ப் பார்த்தீங்களா ரெண்டு இடத்துலையும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே we won't share your email with anyone else. ஓகேங்க சூப்பர். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்ம விட்டுட்டோமா. ஸோ கிளாஸ் ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே ஸோ அதே மாதிரி கால் பண்ணுறேன். இதுக்கும் நான் போட்டுடுறேன். இதுக்கும் நான் போடல ஆமாங்க இதுக்கும் போடல. ஸோ பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கும் நான் போடல, பேஸ்ட் பண்ணிடுறேன். சேவ். ஓகேங்க சூப்பர் பர்ஃபெக்ட். அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் போடணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நான் வந்து 2ஆக பிரிக்க போகிறேன். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து ஃபார்ம் கிரிட்டில் வந்து 6 காலமாக ஆக்கிட்டு ஐ மீன் இந்த மொபைலை வந்து 6 காலமாக ஆக்கிட்டு அண்ட் நேமில் வந்து 6 காலமாக ஆக்கலாமா, ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மொபைல் நம்பர் இருக்கா, இங்கே நான் வந்து splitting into grid. ஓகே ஸோ 6 into 6 போடுறேன். 6 + 6 போடுறேன். 6 into 6 தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எப்போயுமே வந்து பூஸ்ட் அப் கிரிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரோ பண்ணணுமா. ஸோ ரோக்குள்ளே வந்து காலமில் எனக்கு வந்து 6 இருக்கணும். அண்ட் இன்னொரு காலம் வந்து அதே மாதிரி 6 இருக்கணும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் இருக்கணும். கரெக்டாக நான் அப்படியே அதை கட் பண்ணுறேன். பேஸ்ட். அண்ட் இந்த இமெயில் வந்து அண்டர் 6 காலமில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ கட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், சேவ். பார்த்தீங்களா முடிஞ்சுது. ஓகே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு வழி. அண்ட் செகண்ட் வழி இருக்குது. என்னென்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ரோன்னு போடணும் அவசியம் கிடையாது. ஓகே நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஃபார்ம் ரோன் போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இதுவும் ஒர்க் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணுங்களேன். ஒர்க் ஆகுதா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த காலமும் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக எடுத்துக்குச்சு. ஓகே ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே அண்ட் இது நான் வந்து பாஸ்வேர்ட் ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு இது ஸ்பெல்லிங் தப்பு, பாஸ்வேர்ட் எஸ். அண்ட் இதுவும் அதே மாதிரி பாஸ்வேர்ட். ஓகே அண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்வேர்டு தான். பிகாஸ் எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அண்ட் பேஸ்வேர்டு வந்து சும்மா வந்து பாஸ்வேர்ட் போடுவோமா, பாஸ்வேர்ட். ஓகே அண்ட் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஸ்மால் ஒன் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே இதே மாதிரி இதுக்கும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு வைக்கலாம். ஓகே ஸோ ஜஸ்ட்டு நேம் இருக்கட்டும், பட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தான். ஸோ பாஸ்வேர்ட் அண்ட் ஐடியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு தான். ஓகே ப்ளேஸோட வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே அண்ட் இதெல்லாம் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் அண்ட் இது ரிமூவும் அண்ட் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்க பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு ஒரு செக் பாக்ஸ்மாக போட்டுட்டு பட்டன் போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் கீழே போயிட்டு ஃபார்ம் குரூப்பு
இல்லைனா ஃபார்ம் இன்லைனுக்கு போட்டுக்கலாம் என் இஷ்டம் தான். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் செக்கு அண்ட் செக்குள்ளே வந்து ஒரு இன்புட்டாக இருக்க போகிறோம். என்னென்னா டெக்ஸ்ட்டே வந்து செக் பாக்ஸ் தான் கரெக்டாக, செக் பாக்ஸு. அண்ட் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மு செக்கு இன்புட்டு. ஓகே, அண்ட் அதுக்கு ஐடியா போட்டுடுறேன். என்ன ஐடியா அப்படின்னா டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு போடுறேன். ஓகே, அண்ட் லேபிள் நம்ம போடணுமா? ஸோ லேபிள் அண்ட் லேபிள் வந்து என்ன இருக்கணும்? ஃபார் வந்து நம்ம ஐடி இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஐடி. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு கிளாஸ் இருக்கணும். என்ன கிளாஸ்? ஃபார்ம் செக் லேபிள். ஓகே, அண்ட் போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம என்ன லேபிள் போட போகிறோம்? ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே இதே போடுவோம். ஸோ போட்டுட்டேன். அண்ட் இப்போ நான் வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. கிளிக் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நான் சென்ட்ரல் ஆக்கிடலாம். ஓகேவா? பிகாஸ் வந்து ரொம்ப லெஃப்ட்டில் இருக்க மாதிரி ஃபில்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் குரூப்பில் வந்து டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு ஆக்கிக்கலாமா? சேவ் பண்ணுங்கள். சென்டரில் வந்துச்சு. சூப்பர். அண்ட் ஆல்சோ நான் இது கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து தேவையில்லா டிவிஷன் மாதிரி தான் தெரியுது. இது நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவிஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் சேவ் அண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, அண்ட் கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா பட்டன் யூஸ் பண்ண போகிறேன்னா ஸோ பட்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா ஃபார்ம், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்ம் குரூப். அதுக்குள்ளே வந்து 2 பட்டன் இருக்க போகுது. ஓகே, ஸோ பட்டன் ஃபஸ்ட்டு பட்டன் இருக்கணும், அப்புறம் பட்டன் ப்ரைமரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2ஆக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெட்னு இருக்க போகுது அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ ரீசெட் வந்து டிஃப்ரெண்ட் கலர் போட்டுக்கலாம். ஸோ பட்டன் இன்ஃபோன் போட்டுக்கலாமா? இன்ஃபோவல் டாக் போட்டுக்கலாம், டாக் போடலாம். இன்னும் ப்ரைமரி இருக்கட்டும். அண்ட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பட்டன் ரீநேம் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து ரீநேம் ஆயிடுச்சு. அதே மாதிரி காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் இதுக்கு வந்து டைப் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ டைப்னாது ரீசெட் தானே, ரீசெட். அண்ட் அதே மாதிரி இதுக்கு டைப்னாது சப்மிட். ஸோ டைப் சப்மிட். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள், அவுட் பாருங்கள். ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் சென்டரில் இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் இது வந்து சக்ஸஸ் மாற்றிடலாம். சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் அண்ட் இது ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் சென்டரில் போட்டுடுறேன். ஸோ இதுவும் இல்லைனா எப்படிக்கோ போட்டுக்கலாம். டேரெக்டாக டெக்ஸ்ட்டு சென்டர் போட்டுக்கலாம். சேவ் பண்ணுங்கள். டன், முடிஞ்சுது. ஓகே, அண்ட் இந்த கலர் பார்க்கலாம். இது வந்து செகண்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், செகண்டரி. ஸோ ரீசெட் வந்து BTN செகண்டரி. ஓகே, இப்போ வருதான்னு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐக்கான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாண்ட் ஆப்ஷன் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஐக்கான்ஸ் காமிக்கும். எனக்கு தெரிஞ்சது வந்து எக்ஸ்டர்னல் நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க்னு காமிக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபாண்ட் நேமு. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பட்டனில் வந்து ஃபாண்ட் அம்சம் எக்ஸ்டர்னல் லிங்க்னு போட்டுக்கலாம். ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சேவ் அண்ட் ஓகே, ஒர்க் ஆகுது. அண்ட் கொஞ்சம் மார்ஜின் போட்டுக்கிறேன். ஸோ மார்ஜின் ரைட் ஆஃப் 2. ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஸோ நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் எல்லாத்துக்குமே ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட் தரணுமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிக்வயர்ட் ஃபீல்டு தான். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டார் தரணும் அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வந்து ரிக்வயர்ட் தரேன். பிகாஸ் எனக்கு ப்ரௌசரோட வேலிடேட் வேணும். ஸோ காப்பி அண்ட் இதுவும் எனக்கு வேணும். பேஸ்ட் அண்ட் Ctrl+V, இதுவும் Ctrl+V தரேன். அண்ட் இதுவும் Ctrl+V அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கும் Ctrl+V. ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டும் எனக்கு வந்து ரிக்வயர்டாக இருக்கணும். ஸோ நான் அதுக்கும் வந்து ரிக்வயர்ட் தரேன். அண்ட் வேல்யூ தரணும். பார்த்தீங்களா, வேல்யூ வந்துடும் பாருங்கள். வேல்யூ வந்து என்னது, அக்ரிமெண்ட் தானே. ஸோ டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட்க்கும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ சப்மிட். கேட்குது, பர்ஃபெக்ட். இப்போ நான் வந்து என் பேர் தரேன் அண்ட் சும்மா ரேண்டமாக நம்பர் தரேன் அண்டு ஹலோ அப்படின்னு தரேன். ஓகே, பாஸ்வேர்ட் சும்மா ரேண்டமாக தரேன். அண்ட் இப்போ நான் வந்து சப்மிட் தரேன்னா ஓகேங்க, பார்த்தீங்களா இமெயில் சொல்லி காமிக்குது. ஸோ நான் சும்மா போடுறேன். ஸோ இது வந்து ஸ்மார்ட்னு நினைப்பீங்க, பட் அந்த ஸ்மார்ட் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு hello@gmail.com போட்டாவே அது இமெயிலாக எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ சப்மிட் கொடுங்க. கடைசியாக இந்த செக் பாக்ஸ் கேட்குது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்ம் எல்லாமே சப்மிட் பண்ணிடும் வெப் சர்வருக்கு.
பட் ரீசெட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த பட்டனை வந்து ரீசெட் பண்ணுது. கரெக்டாக டைப்பில் பாருங்கள், ரீசெட் பண்ணுது. ஸோ இவக்காக பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஸோ பை டிஃபால்ட்டாக ப்ரௌசர் இந்த வேலையை பார்த்துக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஃபார்மில் வந்து ஏதாச்சும் வேல்யூ நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. இது கிளிக் பண்ணும்போது எல்லா இன்புட்டுமே அது வந்து ரீசெட் பண்ணிடும். ஓகே, அந்த பட்டனோட வேல்யூ அதுதான். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் பில்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், இந்த லாகின் ஃபார்ம். ஓகே, ஸோ இது பில்ட் பண்ண முடிஞ்சது தான் சூப்பர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபார்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம்.